ஹாய்ங்க, குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணால் ஸ்டவ் எரியல. பிகாஸ் கேஸ் காலி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? அதான் நம்ம ஸ்பெஷல் விறகடுப்பு இருக்கே. விறகடுப்பில் காலையிலேயே பாலை காசி குடித்து அடுப்பை சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டு என்ன குழம்புன்னு செய்யலான்னு பார்த்தா மீன் குழம்பு வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இங்கே வண்டியில் மீன் வந்து விற்பாங்க. காலையிலே வந்து மீன் விற்றாங்க. மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு. மீன் குழம்புக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிட்டு முதல்ல கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கணும்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நம்ம இன்னும் என்ன இது ஆடான்ஸ்னால் அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வைக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதும் நம்ம மீதி வெங்காயத்தை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆனதும் வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சா. வெள்ளங்க வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் இப்பயே போட்டுக்கலாம். நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் வீட்டிலலாம் கேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கேஸ் புக் பண்ணி 20 நாள் ஆச்சுங்க, இன்னும் கேஸ் வரல. அதனால தான் அந்த அடுப்பில் இறங்கியாச்சு. வேறு வழி என்ன இருக்குது? கேஸ் இல்லைன்னா அடுப்பு மட்டும்தானே நம்மளுக்கெல்லாம். ஸோ வாங்க, நல்லா வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் வதங்கிட்டு பக்கத்துலேயே நான் மீனெல்லாம் கழுவி அம்மா கொடுத்துட்டேன். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டோன்னு விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி வதக்கி இந்த தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். நம்ம பிகாஸ் மீன் குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம் இல்லை. புளியை கரைச்சிக்கலாம். பாருங்கள், என்ன நல்லா கொதின்னு வதங்குது பாருங்கள். புளியை கரைச்சிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தர் வந்து மிளகா தனியாக தனியா தனியாலாம் போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அது இப்போ நம்ம எல்லாம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு அப்புறம் நம்ம புளியை ஊற்றலாம். நம்ம பாருங்கள், 4-5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா சூடுங்க, கரண்டி கூட பிடிக்க முடியல. போட்டு புளியை ஊற்றியாச்சு. புளியை ஊற்றி ஒரு கொதி வந்துட்டோம். ஒரு கொதி வந்ததும் நம்ம மீன் போட வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கொதிக்குது. அந்த எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் மீனை உள்ளே போட்டுடலாம். நாங்கள் சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம். சின்ன சைஸ் சங்கரா மீன் தான் இதெல்லாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு வித் மீன் குழம்பு. சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.